குடும்பத்தில் ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தால் பூஜையின் பொழுது தேங்காய் உடைக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன? இது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே, குறிப்பாக சொல்லணும்னா வட தமிழகத்திலே கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு பழக்கம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் பரவின்னு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தால் தேங்காய் உடைக்கக்கூடாது என்று யாருமே சொல்லவே இல்லை. இப்படி தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொன்னால், வீட்டில் தேங்காய் சட்னியிலிருந்து நம்ம ஏதோ ஒரு தின்பண்டம் செய்கிறோன்னே வச்சுப்போமே, அதில் தேங்காயே கலக்காமல் ஒரு வருஷத்துக்கு நம்ம அப்படியே இருப்போமா? அதை யோசித்து பார்க்கணும் தானே. அதனால தான் இந்த நேயர் உஷாராக எப்படி கேட்டிருக்காரு சொன்னால், பூஜையின் பொழுது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கார். பூஜையின் பொழுது தாராளமாக தேங்காயினை உடைக்கலாம். இவர்கள் என்ன நினைத்து கொள்கிறார்கள் சொன்னால், அந்த தேங்காயை உடைக்கும் பொழுது அதுலேருந்து இந்த தண்ணிங்கிறது வெளியில் வர்றது, அந்த மாதிரி இந்த பனிக்குடம் என்பது உடைந்து இந்த கர்ப்பமானது கலைந்துவிடும் என்பது போல் ஒரு தவறான ஒரு சிந்தனையை கொண்டிருக்கிறார்கள்.